சமச்சீர் கல்வியை அனைத்து வகுப்புகளுக்கும் முழுமையாக இந்தாண்டே அமல்படுத்த கோரி இந்திய மாணவர் சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. சென்னையில் பள்ளி கல்வி இயக்குநரகம் அருகே திரண்ட மாணவர்கள் அலுவலக வளாகத்திற்குள் நுழைய முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் சிறிது நேரம் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மதுரையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர்கள் சமச்சீர் கல்வியை உடனே அமல்படுத்த கோரி மனு கொடுத்தனர். தஞ்சையில் சமச்சீர் கல்வி ஆய்வுக்குழுவில் இடம்பெற்றுள்ள தனியார் பள்ளி நிர்வாகிகளை நீக்க வேண்டும் என்று கோரி ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர்கள் தமிழக அரசு சமச்சீர் கல்வியை கைவிட மறைமுகமாக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினர். சமச்சீர் கல்வியை அரசாங்கம் அமுல்படுத்த வேண்டும் என்று கல்வியாளர் உள்பட மாணவர் சங்கம் உள்பட கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி பெற்ற அந்த கல்வி சமச்சீர் கல்வியை அதிமுக அரசாங்கம் குழி தோண்டு புதைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்கிறது. எனவே சமச்சீர் கல்வியை இந்த ஆண்டு முழுமையாக அமுல்படுத்த வேண்டும் என்று இந்திய மாணவர் சங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. திண்டுக்கல், நெல்லை நகரங்களிலும் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. சமச்சீர் கல்வியை நடப்பு கல்வி ஆண்டிலேயே முழுமையாக அமல்படுத்த கோரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் வகுப்புகளை புறக்கணித்ததால் பல கல்லூரிகள் இன்று செயல்படவில்லை.